ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சரிங்களா? ஸோ அதனுடைய ஒரு சில பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன இதை தான் நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குன்னா ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் டெர்மினாலஜி. வேவ் ஃபார்ம்னா என்ன, வேவ் ஷேப்னா என்ன, மாதிரி பீரியட்னா என்ன, ஃப்ரீக்வன்சி அண்ட் சிமிலர்லி ஃபேஸ் ஷிஃப்ட், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் என்னென்ன இதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டியா இருந்தாலும் சரிங்களா, அத வந்து நான் என்ன பண்ணலான்னா, ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டி வந்து டைம பொறுத்து வேரி ஆகும். உதாரணத்துக்கு இந்த டீன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்ப இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப டைம பொறுத்து எனக்கு இப்படி வேரி ஆகுது. ஜஸ்ட் ஐ டிரா சம் ரேண்டம் வேவ் ஃபார்ம்ஸ். சரிங்களா? அப்போ இது வந்து அதோடைய ஆம்ப்ளிட்யூட். சரிங்களா? ஆம்ப்ளிட்யூட் அப்டின்னா மேக்னிட்யூட்னு சொல்லலாம். ஸோ இப்ப டைம பொறுத்து வேரி ஆகுது. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் இத வந்து என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ ஃபங்ஷன். சரிங்களா? இட் ஷுட் பி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனா தரலாம். ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனை தான் நான் வேவ் ஃபார்ம் அல்லது வேவ் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்வேன். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்றது வந்து சைனுசாய்டல்ஸ் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வை வி ப்ரிஃபர் திஸ் சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம நிறைய ஐ மீன் நிறைய ஆல்டர்னேட்டிவ் வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்திருப்போம். ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கங்க. ஸோ வாட் எவர் த வேவ் ஃபார்ம், ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அ சம் ஆஃப் சைனுசாய்ட்ஸ். சரிங்களா? நீங்க எந்த ஒரு வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் என்னோட சைனுசாய்டல்ல வந்து நம்ம என்ன சொல்லலாம், சம் ஆஃப் சைனுசாய்ட்ஸ் என்னால எழுத முடியும். அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சைன் டி அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்குவோம். இப்போ சைன் 2t அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட டபுள் த டைம்ஸ் இருக்கு. சரிங்களா? சைன் 5t இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்னுடைய கரஸ்பாண்டிங் வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி சம் ஆஃப் சைனுசாய்ட்ஸ் என்னால எழுத முடியும். சரிங்களா? ஸோ அதனால எல்லாத்துக்கும் பேஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் should பி சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம். இப்போ இதுல பீரியட்னா என்ன அப்படிங்கறத நான் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ கன்சிடர் திஸ் வேவ் ஃபார்ம். ஓகே. So it should be a sinusoidal waveform. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து இது வந்து என்னுடைய ஒரு சைக்கிள். ஏன்னா இதே இதுதான் வந்து எனக்கு இங்க என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு சைக்கிள் இதை வந்து என்னன்னு சொல்லுவேன் நானு, ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவேன், பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சைக்கிளை முடிக்கிறதுக்கு இது எடுக்கக்கூடிய டைம் பீரியட் டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் மை டைம் பீரியட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 divided by t. ஸோ தட் மீன்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். சரிங்களா? இது வந்து ஒரு சைக்கிள். அப்போ ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு இது வந்து ஒரு சைக்கிள். அப்போ எனக்கு ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி மொத்தம் 50 சைக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்னுடைய இந்தியால யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அப்போ என்னுடைய டைம் பீரியட் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 by f. அப்போ 1 divided by 50 which is equal to 20 மில்லி செகண்ட்ஸ். அப்போ இந்த ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து 20 மில்லி செகண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ இந்த ஃபேஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னா கிரீக். சரிங்களா? கிரீக் அந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்மளுடைய மூன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து எனக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும், அடுத்தது லைட்டா இருக்கும். ஸோ அண்ட் மூவ் ஆன் டு ஃபுல் மூன். சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், டிராமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகிட்டு கடைசியா வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் சீக்வன்சஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து கிரீக் வேர்ல்ட்ல வந்து இந்த சேஞ்ச் இன் ஃபேஸ் ஆஃப் த மூன் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது. சரிங்களா? ஸோ அந்த டேர்ம்ஸ் தான் வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்முக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சைக்கிள்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஒன்ஸ் இது வந்து க்ரோ ஆகும், அப்புறம் எனக்கு என்னவாகும், அகைன் ரிடியூஸ் ஆகும், அகைன் இட் வில் க்ரோ அண்ட் இட் வில் ரிடியூஸ். ஸோ இது வந்து பீரியடுக்கே எனக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி என்னுடைய ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம்னா இனிஷியலா இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு குறையுது, அகைன் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் அகைன் திஸ் சீக்வன்ஸ் ரிப்பீட்டட். ஸோ அதனாலதான் இதை ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இது ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எத வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நோ மூன். அதாவது அமாவாசைன்னு சொல்லுவோம். இது வந்து எனக்கு ஃபுல் மூன். பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மிட் பாயிண்ட்ல இருக்குன்னா, இது வந்து எந்த டேன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 0th டே நடக்குது. ஸோ இது வந்து எனக்கு 14th டே நடக்குது அப்படின்னா, ஸோ அகைன் இங்க எனக்கு நோ மூன் வரதுக்கு 28th டே வரும். அப்ப தேர்ஃபோர் இப்போ 5th டேல எனக்கு மூணு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் நான் வந்து வரையணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே கம்பேர் பண்ண போறேன். அப்போ ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நான் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுதான் சொல்லணும். ஸோ இங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் எதை எடுத்துக்கிறேன்னா, t இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து எனக்கு 0ல இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல இருந்து எனக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆஃப்செட்ல இருக்கு அப்படிங்கறது தான் வந்து நான் கால்குலேட் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த t is equal to 0ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா 0 டிகிரி. சரிங்களா? இது வந்து மொத்தம் 360 டிகிரி ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. சரிங்களா? சோ இது வந்து எனக்கு 180 டிகிரி. இப்ப இந்த வேவ் ஃபார்ம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வரையறேன். சொல்றது புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஐ டிரா லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி வரையறேன். ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல இந்த வேவ் ஃபார்ம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இங்க எவ்வளவு தள்ளி இருக்கு இதான் நான் ஃபேஸ் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்வேன். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா? சோ இத வந்து நான் எப்படி சொல்லலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். சோ இப்போ இந்த வேவ் ஃபார்ம் வந்து நான் ஐ டேக் சம் விஎம் இன்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த வேவ் ஃபார்மை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, விஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் தீட்டா. அந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்னவா இருக்கு? ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இதுதான் வந்து ஒரு கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம்ல ஃபேஸ் வந்து எப்படி உள்ள ஆட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஃபேஸ் ஆட் ஆகுது பாத்தீங்களா? இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்ட வச்சு என்னுடைய ஃபேஸ் ஷிஃப்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இட் ஷுட் பி எய்தர் லீடிங் அப்படி இல்லைன்னா லேகிங் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் வந்து நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I take some two waveforms. Okay, I consider this waveform. Um, I take like this. Okay, this is my first waveform, and I use some different color in order to segregate all those things. So now I take this waveform. Okay, இது வந்துமே எனக்கு ரெண்டு வேவ்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். I take this is A and I take this is B. சரிங்களா? சோ இப்போ ஏவை பொறுத்து பி வந்து எப்படி இருக்கு ஃபேஸ் அப்படிங்கறத நான் கம்பேர் பண்ணணும். ரெண்டு வேவ் ஃபார்ம்ஸ் வச்சு நான் கம்பேர் பண்ண போறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இப்ப இந்த மாதிரி கம்பேர் பண்ணக்குள்ள ரெண்டு விஷயம் ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல எனக்கு ரைஸ் ஆகணும். சொல்றது புரிஞ்சுங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போடலாம். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்ப ரெண்டுமே வந்து எனக்கு என்ன ஆகணும்? ஒரே டைரக்ஷன்ல ரைஸ் ஆகணும். ஒரே டைரக்ஷன்ல இட் ஷுட் பி டிராவல். இப்படி இருந்தா மட்டும்தான் நான் எந்த என்ன முடியும்? ரெண்டு வேவ் ஃபார்மை கம்பேர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இது வந்து இப்ப இதுல எனக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ் ஷிஃப்ட பொறுத்து இட் மே பி எய்தர் லீட் அப்படி இல்லைன்னா லேக் அப்படின்னு வரும். இப்ப இந்த வேவ் ஃபார்ம்ல இது லீடா லேகா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எனக்கு அரைஸ் ஆகும். சோ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம காம்படிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு ஐ கோ ஃபார் சொல்றது ஒரு ஓட்ட போட்டியில்னா என்னுடைய ரன்னிங் காம்படிஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா? ரன்னிங் காம்படிஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஹியர் ஏ, ஹியர் இட் ஷுட் பி பி. ரெண்டு பேர் வந்து ஓடுறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபினிஷிங் லைன். இதுதான் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நவ் ஐ எம் ரன்னிங் டுவர்ட்ஸ் த ஃபினிஷிங் பாயிண்ட். சரிங்களா? இப்போ நவ் யூ சி திஸ் ஆஃப்டர் சம் டைம் பீரியட். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த வேவ் ஃபார்ம் கூட ரெப்ரசென்ட் பண்றேன். பி வந்து இந்த பொசிஷன்ல இருக்காரு, ஏ வந்து இந்த பொசிஷன்ல இருக்காரு. சரிங்களா? இந்த வேவ் ஃபார்ம்ஸ் படி இப்போ இந்த ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஆப்வியஸ்லி யார சொல்லுவோம்? பி. ஏன்னா இவன் பினிஷ் லைனை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஏ வந்து அப்பதான் பினிஷிங் லைனை டச் பண்றாரு. அப்ப ஆப்வியஸ்லி நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ தான் வந்து லூசர், பி வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுல யார் முன்னாடி இருக்கா? பியா ஏயா? பி தான். அப்போ பி லீட்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? ஏ வந்து பிஏக்கு பின்தங்கி இருக்காரு. அப்போ ஏ லேக்ஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ ஒரு வேவ் ஃபார்மா நீங்க இப்படிதான் வந்து கம்பேர் பண்ணணும். சோ இங்க எப்படி ரன்னிங் காம்படிஷன் வச்சு சொல்றோமோ அதே மாதிரி இங்க வந்து நீங்க இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 0 தான் என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை வச்சுதான் நீங்க சொல்லணும். அப்ப இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் யார் ரீச் பண்றாங்கிறத பேஸ் பண்ணி தான் லீடிங்கா லேகிங்கா அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷன் நீங்க வரணும்.
சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சம் ஆங்கிள் டிஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோல இதுக்கு ரெலவென்ட்டா ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள டெஃபினெட்லி யூ கெட் சம் கிளியர் கட் ஐடியா. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.